கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போ இன்றைக்கு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஐயோ! என் நீதி எல்லாம் வெறும் அ அதாவது யாருக்குமே எல்லாருக்குமே மறைவா இருக்குதே. யாரும் ஒருவேளை உங்க சூழ்நிலைகள்ல உங்களை குற்றப்படுத்தினவர்கள், அதாவது நீங்க செய்யாத தவறுகளுக்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, "உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும், உன் நியாயத்தை உங்க பக்கம் இருக்கிற நியாயத்த அவர் பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவாராம்." அப்போ இது நம்ம வேலை இல்ல. இது முழுக்க, முழுக்க, முழுக்க தேவன் செய்யக்கூடிய வேலை. அப்போ வெளிச்சம் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்கணும்னா, ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துடுச்சுன்னா, அது எல்லாருக்கும் தெரியும்படி தான் அந்த வெளிச்சம் இருக்கும். அப்போ இன்றைக்கு உங்க நீதியை எல்லாருக்கும் தெரியும்படியாய் அவர் வெளிச்சம் போட்டு அவர் காட்டப் போகிறாராம். அப்ப இதுவரைக்கு நீங்க போன பாதைகள்ல குற்றப்படுத்தப்பட்டு, ஒரு ஒருவேளை வெட்கத்துக்குண்டான ஒரு சூழ்நிலைகள்ல, அவமானங்கள்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னா, உங்க நீதியை அவர் வெளிச்சத்தைப் போல விளங்க பண்ணுவார். உங்க நியாயத்தை பட்ட பகலைப் போல. அந்த பட்ட பகல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்கிறோம்னா, அதாவது அந்த பட்ட பகல யாராலயும் மறைக்க முடியாது. அந்த வெளிச்சத்த யாராலும் மூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துல அந்த பட்ட பகலைப் போல உங்களுடைய நியாயத்தை தேவன் விளங்க பண்ணுவாராம். சரி, அந்த சங்கீதத்திலேயே அப்போ எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, 1வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் அப்படிப்பட்ட காரியங்களை யாரு செய்தாலும் அவங்கள குறித்து நீங்க எரிச்சல் அடைய தேவையில்ல. அவங்க செய்கிற நியாயக்கேட்டின் மேல நீங்க பொறாமை கொள்ள தேவையில்ல. ஆனா அதே இது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்கு. டோன்ட் ஃபாலோ ஆஃப்டர் த wicked ones or be jealous of their wealth. Don't think for a moment they are better off than you. ஒரு செகண்ட், ஒரு மொமெண்ட் கூட நீங்க யோசிச்சிராதீங்க. உங்கள விட அவங்க பெட்டரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிராதீங்க. ஏன்னா, உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாததுனால தான் அப்படி நீங்க என்ன செய்றீங்க? யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், உங்களுக்கு மேல உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற யாரும் இல்லை என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதுல 3வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். ஒருவேளை இவ்ளோ நான் நல்லது செஞ்சும், என் நீதி எல்லாம் இப்படி இருக்குது. என் நியாயம் விளங்கவே பண்ணப்படல. அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தா கூட, ஆண்டவர் சொல்றாரு, "நீ நன்மை செய். என்ன நம்பி நீ நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள்." அதுவும் ரொம்ப அழகா ஆங்கிலத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, "கீப் trusting in the Lord and do what is right in His eyes. Fix your heart on the promises of God and you will dwell in the land, feasting on His faithfulness." அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்னா என்ன அப்படின்னா, அவருடைய வாக்கு தத்தங்கள்ல நம்ம இருதயத்தை பதிக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? அதையெல்லாம் நம்மள ரியலா நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்போம். அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்றதுன்னா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி, அதை அவர நம்பி நன்மை செய்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம உறுதியாய் நம்பும்போது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ளலாம். 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ இன்னைக்கு சூழ்நிலைகள் எதிரா இருக்கலாம். மனிதர்கள் எதிரா இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு எதிரா இருக்கலாம். ஆனா, நீங்க அவர்கிட்ட மனமகிழ்ச்சியா இருக்கணுமா? ஏன்னா, அவரால செய்யக்கூடாத உங்களுக்கு அவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்ல. இன்னைக்கு நீங்க உங்க நியாயத்துக்காக போரிட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க செய்ய வேண்டியது பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாம,
அவங்க என்ன காட்டிலும் மேலா இருக்கிறாங்களே! நான் இன்னைக்கு இப்படித்தானே இருக்கிறேன். நான் உண்மையா ஆண்டவர தேடுறேன். அவர நம்பி இருக்கிறேன். ஆனா என் நியாயம் இன்னும் எடுபடலையே! அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். இல்ல, உங்கள விட அவங்க பெட்டர்ன்னு நீங்க ஒரு காலம் நினைக்க கூடாது. என்னுடைய ப்ராமிசஸ்ல வாக்குத்தத்தங்கள்ல நீ உறுதியாய் நில் மகனே, மகளேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறார். அவரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கும்போது நம் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்கிறாராம். 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, "உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்." Give God the right to direct your life, and as you trust him along the way, you will find he pulled it off perfectly. அப்போ நீங்க அவர் என் என் வாழ்க்கைய அவரு டைரக்ட் பண்ணா போதும்ன்னு சொல்லி முழுமையுமாய் அவருக்கு உங்க வழிய ஒப்பு கொடுக்கும்போது, அவர நம்பி உங்க பாதையில எல்லாம் அவர நம்பும்போது, நீங்க எந்த பாதையில எங்க போய் சேரணுமோ, அந்த இடத்துக்கு அவர் உங்களை கொண்டு செல்வார் அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இதெல்லாம் செய்யும்போது நம்ம வெளிச்சம் என்ன செய்யுமா? நீதியைப் போல. அப்போ இதுல நம்ம ஆழமா அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். உங்க நீதியை அவர் வெளிச்சத்தைப் போல, உங்க நியாயத்தை அவர் பட்டப்பகலைப் போல விளங்க பண்ணுவார். அப்போ இன்றைக்கு உங்க நீதிய நீங்க ஐயோ! நான் யார்கிட்ட போய் சொல்லலாம்? எந்த மனிதர்கள்ட்ட போய் உதவி கேட்கலாம்? என்ன பத்தி இப்படி தவறா நினைக்கிறாங்களே, தவறா பேசுறாங்களே, அப்படியெல்லாம் சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா, உங்க நீதியை அவர் என்ன செய்வாரு? வெளிச்சத்த போல எல்லாருக்கும் தெரியும்படி அந்த நீதிய வெளிச்சத்த போலயும், நியாயத்தை பட்ட பகலை போல அவர் விளங்க பண்ணுகிற தேவன் நிச்சயம் அதை செய்வார். ஏன்னா யெகோவா சிட்கேனு அவர் நீதி செய்கிற தேவன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இந்த வார்த்தை எழுதப்படட்டும் அப்பா. நீர் அவர்களுடைய நீதியை வெளிச்சத்தைப் போல, அவருடைய நியாயத்தை பட்ட பகலைப் போல விளங்க பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வழிகளிலெல்லாம் அப்பா அப்பா உங்களிடத்துல நாங்க எங்கள் வழிகளை ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய ப்ராமிசஸ்ல நாங்க எப்பவும் உறுதியாய் நின்று எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.